ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டடி விலாக்னு கூட சொல்லலாம். அண்ட் எனக்கே தெரியுது, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஐ திங்க் ரொம்ப நாள், ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு விலாகாக போட்டு. ஸோ அதுவும் இந்த வீட்டுக்கு வந்து நான் விலாகே போடுறதே இல்லை. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்து எனக்கு காலேஜ் வந்து லீவ் தான். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். நான் இதை தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், பட் இந்த தடவை நான் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன். அண்டு இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்து ஸ்டடி விலாக் தான். ஆக்சுவலி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்டிங். இது வந்து என்னோடய 5th செமஸ்டரில் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ வந்து ஆல்ரெடி 4 எக்ஸாம் போயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் யோசிச்சுட்டே இருப்பேன், ஓகே நம்ம இன்றைக்கி ஸ்டடி விலாக் எடுக்கலாம், இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னால் வந்து அது எடுக்கவே முடியாது ப்ராப்பராக. அண்ட் இந்த தடவை தான் இது வேறு லாஸ்ட் எக்ஸாமாக. ஸோ வந்து இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாகிடும். ஓகே, ஒரு ஸ்டடி விலாக் போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து படிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டர் எப்போ வருதோ நான் அந்த டைம் தான் படிப்பேன். அண்ட் அதனால தான் இந்த செமஸ்டர்லேயே இந்த விலாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஒருத்தவங்க கூட கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எப்பயோ ஸ்டடி விலாக்லாம் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ வந்து முழுசாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நான் வந்து 10 o'clockலாம் படிக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. பட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல, சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் டைம் ஓடிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் ஒரு 10:30காச்சும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ 10:30லேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் படிக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நடுவில் ஏதாவது ஒரு வேலை வரும். கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கணும், என் தங்கச்சிக்கு வேறு தோசை ஊற்றி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் எந்திரிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஒரு 1 hour to ½ hour. இந்த டைமில் எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம். அண்ட் காய்ஸ், என்னோடய ஸ்டடி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு டேபிள் மேட் வந்து நாங்கள் எப்போயோ வாங்கினோம். சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய இயர்ஃபோன்ஸ், கேல்குலேட்டர், ஆக்சுவலி இது வந்து உடஞ்சிருச்சு கொஞ்சம். பட் இருந்தாலும் இது சூப்பராக இது வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன புக்கு, இது வந்து தேவையில்லாமல் என் தங்கச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டேன், இந்த நோட்டு மட்டும். அண்டு பவுச்சு, இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் கிளாஸ் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற நோட்டு, லைக் சம்மெல்லாம் போட்டு பார்த்து யூஸ் பண்ணுற நோட்ஸு, என்னென்னலாம் படிக்கணும் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் போட்டிருக்கேன், இப்போ இன்னும் கொஞ்சம் போடணும். அண்டு இதுதான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆக்சுவலி 5th செமஸ்டரில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த சப்ஜெக்ட் வந்து உண்மையிலே ஈஸி தான், பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. அண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 12 ஆகுது. நான் வந்து 1 மணி வரைக்கும் படிக்கணும்னு நினச்சேன், பட் இப்போ வந்து முடியல. ஏன்னா இப்போ தான் என் தங்கச்சி வந்து எந்திரிச்சா. அவளுக்கு வந்து ஒரு பக்கம் தோசை சுட்டு கொடுக்கணும், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, பாத்திரம் தேய்க்கணும், சாதம் வடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க உட்காரணும். ஏன்னா எங்கள் அம்மா வேறு வேலைக்கு போயிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும். அண்டு வேறு என்ன, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, நான் படிக்க உட்கார ஒரு 1 மணி ஆகும்னு நினைக்கிறேன் திருப்பி உட்காரதுக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், 1 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி உட்காந்து படிக்கலான்னு பார்த்தா மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 1:10 ஆயிடுச்சா. சரின்ட்டு அதுக்கப்புறமா தான் உட்காந்தேன். பார்த்தா என் தங்கச்சி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அதுவும் மகேஷ் பாபு மூவி பார்த்துட்டு இருந்தா. நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது. என்ன டிவியும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, ஃபோனும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்ட்டு அதுக்கு ஒரு சண்டை வரும். ஸோ அதனால் நான் பாட்டு அமைதியாக விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா என்னால் எவ்வளோ முடியுதோ அதுக்கப்புறம் படிச்சுட்டு போய் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் 5:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் படித்த நடுவில். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஸ்கின் கேர் ஷேர் பண்ணாட்டு தான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஒரு டோனர் எடுத்து யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரீசெண்டாக வாங்கின இந்த ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதே விட்டுட்டேன். இப்போ தான் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், திருப்பி பழைய ஃபார்முக்கு வரலான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் டேப் பண்ணிட்ட உடனே இது நல்லா அப்சர்வ் ஆகிட்ட உடனே இந்த க்ரீன்ஸோடைய ஆலோவேரா ஜெல், இந்த ஜெல் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி வாங்கினா அப்படின்ட்டு நான் வாங்கினேன். ஆனால் அவள் பார்த்திங்கன்னா அவள் வேறு ப்ராண்டு வாங்கியிருக்கா, நான் வேறு ப்ராண்டு வாங்கியிருக்கேன்.
டப்பா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு நான் இது வாங்கினேன். பட் இட்ஸ் ஓகே. பட் இது சீரியஸாகவே வந்து நல்லா இருக்குது. இந்த அலோவேரா ஜெல் வந்து எனக்கு வந்து இது யூஸ் பண்ணி இது வரைக்கும் பிம்பிள்ஸ் வரல. ஸோ இது யாருக்காச்சும் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு மாய்ஸ்சரைசர் என்ன வாங்குறதுனே தெரில அப்படின்னா நீங்கள் இதுவும் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு. இது வந்து நல்லாவே வந்து குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும், நல்லா அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக வந்து சன்ஸ்க்ரீம் தான். நான் வந்து இந்த டாக்டர் ஷேடோட 1% கோஜிக் ஆசிட் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஐ திங்க் ஒரு 20 டேஸாக நான் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீ கேட்கலாம், நீ இப்போ எங்கே வெளியில் போகிற, நீ ஈவினிங் தான் குளிச்சுட்டு வந்த அப்படின்ட்டு. பட் சன்ஸ்க்ரீம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் வீட்டுக்குள்ளே இருக்கனால நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன். இதுவே நான் வெளியில் போகிறதா இருந்தால் இதை விட டபுள் குவான்டிட்டி எடுத்து கொஞ்சம் நல்லாவே வந்து சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ சன்ஸ்க்ரீம் வேணாலும் நீங்கள் வந்து அப்படி தான் அப்ளை பண்ணணுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா போதும்ன்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்டு நான் லிப்ஸுக்கு வந்து எப்போவுமே நான் இந்த லிப் பாம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கேஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30 ஆக போகுது. உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். 6:30 ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் வந்து ஒரு லெசனே முடித்தேன், இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ இப்போ புதுசாக ஒரு லெசன் எடுத்து படிக்க போகிறேன். ஒரு 6:30லேருந்து ஒரு 9 வரைக்கும் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் தங்கச்சி டியூஷன் போயிட்டா, எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்றதுனால கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் நல்லாயிருக்கு. அந்த ஒரு மாதிரி நல்லா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுதா, நல்லா இருக்குல்ல. நான் வந்து லிப்ஸுக்கு நான் எதுவுமே போடலை. லைக் அந்த ஆயில் தவிர நான் ஒரு லிப் பாம் கூட போடல. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த கிளைமேட்டுக்கு லிப்ஸ் வந்து இப்படி இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே இப்படி கிராக் ஆகிடும் லிப்ஸ் எல்லாமே. ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு காஃபியோடய என்னோடய ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காய்ஸ் இப்போ தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்டு நான் வந்து ஒரு 9 o'clock வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொஞ்சம் பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ½ hour கிட்ட படித்தேன், ஒரு 10 o'clock மேலே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அம்மா கிட்டே பேசிவிட்டு கொஞ்சம் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 12:25 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் படிக்கவே உட்கார்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ நேரம் படிப்பேன்னு தெரில. என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வரைக்கும் படிக்கணும். ஏன்னா 3 o'clock மேலே நான் போய் தூங்கிடுவேன். ஸோ அது 3 o'clock வரைக்கும் படிப்பேன். இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தூக்கம் வந்தாலும் நான் போய் தூங்கிடுவேன். ஸோ இப்படி தான் இந்த நைட் டைம் வந்து ஸ்டடி இப்படி தான் போகும் எனக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, என் டேபிள் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா, 2:30 ஆகுது. ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. ஸோ அதனால் நான் போய் தூங்க போகிறேன். நான் என்ன பிளான் பண்ணணும், நைட்டுக்குள்ளே என்ன முடிக்கணும்னு பிளான் பண்ணணும், அதை முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக படிக்க ஒரு 11 o'clock அந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிக்க உட்காந்துருந்தா இன்னும் கொஞ்சம் முடிச்சிருக்கலான்னு தோணுது. பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஸோ நான் வந்து படிக்கணும். அண்டு இதோ சம்ஸ்லாம் அப்படியே போட்டிருக்கேன். 2:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய்ட்டு தூங்கி காலைல எழுந்திரிக்கணும். ஸோ இந்த vlog வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த vlog கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.